ஒரே ஒரு நாள், ஆனா ஒரு வாழ்க்கையை நினைவா மாற்றிய காதல். அந்த நாள் ஒரு நல்ல நாளும் இல்ல. காலையில சூரியன் எப்போதும் போல இல்லாம ரொம்ப பிரகாசமா இருந்துச்சு. ஆனா அவளுக்கு அந்த நாள் அவளுக்கே தெரியாம அவளுடைய வாழ்க்கை திருப்பமா மாற போற ஒரு நாள். காலையில 6 மணி அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே அவள் எழுந்துட்டா. கண் திறந்த உடனே மனசுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன பதட்டம் ஏற்பட்டது. இன்னைக்கு என்ன காலையில் எழுந்திருச்சதுமே ஒரு பதட்டம்னு அவளுக்கே புரியல. அம்மா காஃபி வைக்கிற வாசனை, வீட்டு முன்னாடி பால் சத்தம், வழக்கம் போல ஓடுற வாழ்க்கை. ஆனா அவளுக்கு மட்டும் ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுற மாதிரி தெரிஞ்சது. அவள் பெயர் மீனா. பெருசா கனவு இல்லாத, ஆனா சின்ன சின்ன விஷயங்கள்ல சந்தோஷம் தேடுற ஒரு பொண்ணு. அந்த நாளும் ஆபீஸ்க்கு போகத்தான் கிளம்புறா. அதே பஸ், அதே ஸ்டாப், அதே சீட். ஆனா அந்த பஸ்ல அவன் ஏறினான். அவன் பேர் ஆதித்யா. ரொம்ப ஸ்டைல் இல்ல, ரொம்ப சாதாரணமா கண்ணாடி போட்டுக்கிட்டு கையில ஒரு பழைய புத்தகம். பஸ்ல ஏறினதுமே அவன் நின்ன இடம் அவளுக்கு ரொம்ப பக்கத்துல. அவள் முதல்ல கவனிக்கவே இல்ல. ஆனா பஸ் பிரேக் போட்ட அந்த ஒரு நிமிஷம் அவனோட கை தவறி அவள் கை மேல லேசா பட்டுடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஒரு வினாடி நேரம் நின்ற மாதிரி. இருவரும் பேசல, ஆனா கண்ணு மட்டும் பேசுச்சு. மன்னிப்பு கேக்குற மாதிரி அவன் சிரிச்சான். அவள் அதை பார்த்துட்டு தெரியாதது போல அவளுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டா மெல்லமாக. அந்த சிரிப்புக்குள்ள அவளுக்கு ஒரு சின்ன நடுக்கம். ஆபீஸ் வந்துருச்சு. 2 பேரும் இறங்கினாங்க. தற்செயலாக ஒரே கேட். அவன் மெதுவா கேட்டான், டெய்லியும் இந்த பஸ் தானா? அவள் தலையசைத்தா. பெருசா பேசுற பழக்கம் இல்ல, ஆனா அவன் குரல்ல ஏதோ ஒரு அமைதி. லஞ்ச் டைம்ல அவள் காஃபி வாங்க போனப்போ அவன் அங்க இருந்தான். காஃபி உங்களுக்கு சக்கரை கம்மியா தானே அப்படின்னு கேட்க அவளுக்கு ஷாக். எப்படி தெரியும்? அவன் சிரிச்சான். காலையில நீ காஃபி குடிக்கிறத பார்த்தேன். அந்த ஒரு கவனிப்பு அவளுக்கு ரொம்ப பெருசா தோணுச்சு. மாலை ஆகுது. வானம் மெதுவா ஆரஞ்சு நிறம் எடுக்குது. ஆபீஸ் முடிஞ்சதும் அவன் கேட்டான், இன்னைக்கு வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு டீ குடிக்கலாமா? அவள் யோசிச்சா. இதுக்கு முன்னாடி இப்படி யாரோடையும் வெளியில போனதே இல்ல. ஆனா அந்த நாள் சரின்னு சொல்ல வச்சது. டீ கடை, 2 கண்ணாடி டீ, 2 நாற்காலி, நடுவுல ஒரு சின்ன அமைதி. அவன் பேச ஆரம்பிச்சான். தன் கனவுகள், தோல்விகள், வாழ்க்கை பயம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே அவன் அவள்கிட்ட கேட்டுட்டு இருந்தான். யாரோ முதல் தடவையா அவளை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி. அவள் சொன்னா, என் வாழ்க்கை ரொம்ப சிம்பிள் தான், எனக்கு அப்படி இருக்கதான் பிடிக்கும்னு. அதற்கு ஆதித்யா, அந்த சிம்பிள் வாழ்க்கைக்குள்ள ஒருத்தர் இருந்தா போதும்லன்னு சொல்லி கேட்க, அந்த வார்த்தை அவளோட மனசுக்குள்ள, அவளோட நெஞ்சுக்குள்ள இறுக்கமான ஒரு பிடிப்பை கொண்டு வந்தது. ராத்திரி ஆகுது. பஸ் ஸ்டாப். அவன் கேட்டான், இன்னைக்கு சந்திச்சது நாளைக்கு நினைவா மட்டும் இருக்குமா? அவள் முதல் முறையாக நேரா பார்த்து சொன்னா, நினைவா மட்டும் இல்ல, ஒரு தொடக்கமா இருந்தா நல்லா இருக்கும். பஸ் வந்தது. அவள் ஏறினா. பஸ்ஸும் நகர்ந்தது. ஜன்னலுக்கு வெளியே அவன் நின்னுக்கிட்டே கையை ஆட்டினான். அந்த ஒரு நாள் 24 மணி நேரம். ஆனா அவள் வாழ்க்கையில அது ஒரு புது அத்தியாயம். சில காதல்கள் நீண்ட நாட்கள் பேசாமலேயே ஒரே நாள்ல மனசுக்குள்ள வீடு கட்டிடும். அவளுக்கு அந்த நாள் அப்படித்தான். அந்த ஒரு நாள் முடிஞ்சதும் அவள் நினைச்சது எல்லாமே ஒரே விஷயம்தான். இது உண்மையா இல்ல ஒரு நாள் கனவா? மீனா படுக்கையில படுத்திருந்தாலும் தூக்கமே வரல. கண்ணை மூடினா அவன் சிரிப்பு மட்டும்தான் வருது. அடுத்த நாள் காலை அலாரம் அடிக்கவே வேண்டாம், மனசே எழுந்துட்டு இருக்கு. அவள் கண்ணாடி முன்னாடி நின்னு தன்னையே பார்த்துக்கிட்டா. நான் இவ்வளவு லைட்டா இருக்கேனா? முதல் தடவையாக கவனிச்சா. அவள் உடலை பற்றி. பஸ் ஸ்டாப், அதே இடம், அதே நேரம். அவன் வருவானா இல்லையா? அந்த ஒரு நிமிடம் அவளுக்கு 1 மணி நேரம் போல. பஸ் நெருங்குது. கூட்டம், சத்தம். அப்போ அவன் குரல், குட் மார்னிங் மீனா. அவள் வேகமாக திரும்பி பார்த்தா. அங்கே நிற்பது ஆதித்யா. அந்த சின்ன ஹாய் அவளோட நாள் முழுக்க சந்தோஷமா மாறிடுச்சு. இருவரும் பஸ்ல நின்னுக்கிட்டாங்க. இந்த தடவை அவன் கை அவளுக்கு பக்கத்துலதான், ஆனா தொடவே இல்ல. அந்த தொடாத இடைவெளியே ஒரு சின்ன பதட்டம், ஒரு சின்ன எதிர்பார்ப்பு. ஆபீஸ் வந்ததும் அவன் சொன்னான், நேத்து சொன்னது எனக்கு நிஜமாவே முக்கியம். அவள் கேட்டா, எது? அவன் மெதுவாக அவள் காதருகில், ஒரு தொடக்கம். அவள் சிரிச்சா. அந்த சிரிப்புக்குள்ள ஒரு ஒப்புதல். அதுக்கப்புறம் அவங்களுடைய நாட்கள் சின்ன சின்ன விஷயங்களால நிரம்புச்சு. காலையில சாப்பிட்டியா? மதியானம் பிரேக் எடுக்கலாமா? மாலை வீட்டுக்கு போயிட்டியா? பெருசா காதல் டயலாக் எதுவுமே இல்ல. ஆனா அவளுக்கு ஒவ்வொரு மெசேஜும் ஒரு பாதுகாப்பு மாதிரி. ஒரு நாள் மழை. திடீர்னு மழை பிடிச்சது. இருவரிடமும் கூட இல்ல. அவன் தன் பேக்கை மேல பிடிச்சுக்கிட்டு அவளை நினைக்காம தான் நனைஞ்சான். அவள் சொன்னா, நீயும் நனைஞ்சுடுவ. அதற்கு ஆதித்யா, பரவாயில்ல, இது ஒரு காரணம் தான். எதுக்கு? இன்னும் பக்கத்துல நடக்க. அவனுடைய அந்த வார்த்தை மழையை விட அவள் மனசை நினைத்தது. ஒரு நாள் அவன் அவளை கோயிலுக்கு கூட்டிட்டு போனான். அவள் கேட்டா, ஏன் திடீர்னு? அதற்கு அவன் சொன்னான், எனக்கு பிடிச்சதை கடவுளுக்கும் தெரியும். அவள் எதுவுமே சொல்லல. ஆனா அவன் பக்கத்துல நின்னு கண் மூடும்போது மனசு அமைதியா இருந்துச்சு. மாலை நேரம், அதே டீ கடை. அவன் கேட்டான், மீனா, நீ பயப்படுற விஷயம் என்ன? அவள் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு சொன்னா, யாரையாவது நம்பி பின்னாடி தனியா நிக்கிறது.
அவன் உடனே பதில் கொடுக்கல. ஆனா டீ கண்ணாடியை கீழே வச்சுட்டு மெதுவாக சொன்னான், அப்படின்னா நீ தனியா நிக்காத மாதிரி நான் நிக்கணும். அந்த நேரம் அவள் கண்களில் ஒரு சின்ன ஈரம். அவள் முதல் முறையாக உணர்ந்தா காதல் அப்படின்னா பெருசா பேசுறது இல்ல, பயத்தை பகிர்கிறது அப்படின்னு. அந்த நாளும் முடிஞ்சது. வீட்டுக்கு போற வழியில அவன் கேட்டான், நம்ம இதை என்னன்னு சொல்லலாம்? அவள் சிரிச்சுக்கிட்டே சொன்னா, பெயர் வைக்கணும்னு அவசரம் இல்ல, இருக்கிற வரைக்கும் போதும். அவனும் மெல்ல சிரிச்சுக்கிட்டே தலையாட்டினான். சில உறவுகள் பெயர் இல்லாமலேயே ரொம்ப அழகா இருக்கும். அந்த இரவு மீனா தூங்கும்போது ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சது. அந்த ஒரு நாள் காதல் இப்போ ஒரு பழக்கமா மாறிக்கிட்டு வருது. அந்த பழக்கம் தான் எப்போது காதலா மாறும்னு அவளுக்கு தெரியல. ஆனா அது நடந்துட்டு தான் இருக்கு. அந்த நாட்கள் மீனாவுக்கு ரொம்ப அழகா ஓடிட்டு இருந்துச்சு. காலையில அவன் குரல், மாலையில் அவனுடைய மெசேஜ், ராத்திரி அவனுடைய நினைப்பு. காதல் அப்படின்னு அவள் இன்னும் சொல்லிக்கல. ஆனா அவள் வாழ்க்கை அவனை மையமா வைத்து மெதுவா சுத்த ஆரம்பிச்சது. ஒரு நாள் அவன் வழக்கம் போல காலையில மெசேஜ் அனுப்பல. பிஸியா இருப்பானோ அப்படின்னு அவள் மனசுக்கே அவளே சமாதானம் சொல்லிக்கிட்டா. மதியமானது, மாலையானது, இரவும் கூட ஆனது. அவளுக்கு போன் கையில இருந்தாலும் மனசு எங்கேயோ தவிச்சிட்டு இருந்தது. அடுத்த நாள் பஸ் ஸ்டாப்ல அவன் இல்ல. அதே இடம், அதே நேரம். ஆனா அவன் இல்லாத அந்த இடம் ரொம்ப வெறிச்சோடி இருந்தது. ஆபீஸ்ல கூட அவன் வரல. மீனாவுக்கு எதுவுமே புரியல. மூன்றாவது நாள் அவள் தைரியம் சேர்த்துக்கிட்டு அவனுக்கு கால் பண்ணினா. அவன் எடுக்கல. அந்த ஒரு ரிங் அவள் மனசுக்குள்ள 100 கேள்வி. நான் ஏதாவது தவறா நடந்துகிட்டேனா? நான் அவனுக்கு சுமையா மாறிட்டேனா? இது எல்லாம் எனக்கானது இல்லையோ? அவள் சிரிக்க முயற்சி பண்ணினா. ஆனா கண்ணு மட்டும் சொல்லுச்சு, நான் உடைஞ்சிட்டேன்னு. அடுத்த வாரம் முழுக்க அவள் அமைதியா மாறிட்டா. அவளோட அம்மா கூட கேட்டாங்க, என்னம்மா ஏதாவது பிரச்சனையா? அவள் சிரிச்சுக்கிட்டே சொன்னா, ஒண்ணும் இல்லம்மா. சில வழிகள் வீட்டுக்குள்ள சொல்லவும் முடியாதது. ஒரு நாள் மழை, அதே டீ கடை. அவள் தனியாக உட்கார்ந்திருந்தா. அவன் உட்கார்ந்திருந்த இடம் காலியாக இருந்தது. டீ குளிர்ந்து போயிருந்தது அவளோட மனசு மாதிரி. அப்போ யாரோ அவள் முன்னாடி நிக்கிறாங்க. தலையெடுத்து நிமிர்ந்து பார்த்தா அவன் முகம் முன்னாடி மாதிரி இருந்த சிரிப்பு இல்ல. கண்ணுக்குள்ள தூங்காத இரவுகள். அவள் எதுவும் பேசல. அவன் தான் பேச ஆரம்பிச்சான். மீனா, நான் உன்னிடம் இருந்து ஒளிஞ்சிட்டேன், அது தவறுதான். அவள் மெதுவாக கேட்டா. ஏன்? அவன் நீண்ட மூச்சு விட்டான். என்னோட அப்பாவுக்கு திடீர்னு ஸ்ட்ரோக் வந்துருச்சு. ஹாஸ்பிட்டல், கடன் எல்லாம் ஒரே நேரம். அவள் கண்கள் பெருசாக திறந்தது. நான் உன்கிட்ட பேசணும்னு நினைச்சேன். அப்படி பேசினா நான் உடஞ்சிடுவேணும்னு பயந்தேன். உன்னை என்னோட பிரச்சனைக்குள்ள இழுக்க விரும்பல. அவளுடைய குரல் அவன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் நடுங்கியது, ஒரு விதமான அழுகையோடு. அதனால நீ தனியா இருந்துக்கலாம்னு நீயே தீர்மானிச்சிட்டியா? அப்போ அவன் மனசு உடைஞ்சு அழுக ஆரம்பிச்சான். அவனுடைய கண்ணீரை அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல. நீ என்னோட சந்தோஷமா மாறிட்ட. அந்த சந்தோஷத்தை நான் கெடுக்க கூடாதுன்னு நினைச்சேன். அவள் எதுவுமே சொல்லல. சில வினாடிகள் மழை சத்தம் மட்டும். அப்போ அவள் சொன்னா, ஆதித்யா, எனக்கு நீ சந்தோஷம் மட்டும் இல்ல, நீ என் கவலையும் நீதான். அவன் அவளை மெல்ல நிமிர்ந்து பார்த்தான். நீ சிரிக்கும் போது நான் உன் கூட இருக்கிறது காதல் இல்ல. நீ உடையும் போது கூட நான் உன் பக்கத்துல இருக்கணும். உன்னுடைய கடைசி தடுப்பணையும் உடைந்தது. அவன் மெதுவாக சொன்னான், நான் பயந்தேன் உன்னை இழந்துடுவேனோன்னு. அவள் சிரிச்சுக்கிட்டே கண்ணீர் வழிய, பயப்படாத, நீ ஓடி போனாதான் நான் உன்னை இழப்பேன். அவன் அவளுடைய கைய பிடிச்சான். இந்த தடவை தப்பி தப்பி பயந்து பயந்து இல்ல, உறுதியாக பிடிச்சான். மீனா, நான் உன்னை காதலிக்கிறேன். நாளைக்கு என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு நான் உன்னோட இருக்கணும். அவள் கண்களை மூடினா. ஒரு ஆழமான மூச்சு. நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாததுனாலதான் இன்னைக்கு யாரையுமே விட்டுட கூடாதுன்னு நான் கத்துக்கிட்டேன். மழை நின்றுடுச்சு. டீ கடை முன் 2 பேரு. அந்த 2 பேர் வேற யாரும் இல்ல. காதல் கைப்பிடிச்சுக்கிட்டு ஜோடியா நிக்குது. சில காதல்கள் பெருசா ஆரம்பிக்காது, பெருசா சொல்லவும் மாட்டாங்க. ஆனா ஒரு மௌனத்துக்கு பிறகு திரும்பி வந்தா அதுதான் காதல். அந்த நாள் மீனாவுக்கு புரிஞ்சது. காதல் அப்படின்னா ஒரே நாள்ல தொடங்கலாம், ஆனா பிரிவை தாண்டி திரும்பி வருவதுதான் அதோட உண்மையான அழகு இருக்குன்னு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போல கதைகள் வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க.